சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பைரவி வந்து ஆறுமுகம் தான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்துச்சு. கார் ரிப்பேர் ஆனால பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பைரவி வந்து ஒரு மெக்கானிக்காக அனுப்ப சொல்லுவாங்க. ஆனால் வேணும்னே சஞ்சய் வந்து பைரவி ஆறுமுகத்து கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் வந்து விடுறேன் வா அப்படின்னு சொல்லவும், சரி நான் போய் சஞ்சய் கூட பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அப்புறம் பஸ்ஸில் சென்னை போய்க்கிறேன்னு சொல்லிட்டு பைரவி வந்து கிளம்பி போவாங்க. ஆனால் என்ன ஆயிரும் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் நடுவுலேயே பிளானை மாற்றிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஈவினிங் தான் வரும்னு சொல்லிட்டு, நானே உன்னை சென்னையில் விட்டுறேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பைரவி சொல்லவும், எதுக்கு தேவையில்லாமல் ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டுட்டு அதெல்லாம் வேணாம் விடு சொல்லாதுன்னு சொல்லவும், இல்லை அவங்கள்ட்ட சொல்லாமலாம் எதுவும் பண்ண முடியாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆறுமுகம் இல்லை, என் கல்யாண விஷயத்தில் தப்பு பண்ணாலும் அது வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நடந்துருச்சு, மற்றபடி ஆறுமுகம் வந்து ஒரு ஜென்யூனான பர்சன், எல்லா விஷயத்துலையுமே ஜென்யூனாக தான் நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து ஆறுமுகத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இது வந்து சஞ்சய்க்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் பைரவி பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகத்துக்கு கால் பண்ணும்போது கால் வந்து போவே இல்லை. ஏன் அப்படின்னா சஞ்சய் வேணும்னே வந்து ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து போவே இல்லை. சஞ்சய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது பைரவியை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடணும். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரூமில் 2 பேருமே தங்கணும். இதை வந்து ஊர் ஃபுல்லாக பரப்பி ஆறுமுகத்தோட காதில் விழுந்து டென்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து சஞ்சயோட பிளான். ஆனால் சஞ்சயோட பிளான் சுத்தமாக வந்து ஊற்றிக்கிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காரில் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு கார் வேகமாக வந்து நிற்கும். அது யாரோட கார்னு பார்த்தா ஆறுமுகத்தோட கார். ஆறுமுகம் எப்படியோ அவங்களோட காரை சரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சரி பண்ணி இனிமேல் பைரவியை நானே கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. என்ன சஞ்சய் வந்து உன்னைய சென்னைக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் நினச்சது எல்லாத்தையுமே ஆறுமுகம் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. சஞ்சயோட பிளான் நடக்க விடாமல் கரெக்டாக ஆறுமுகம் எப்படியோ வந்து பைரவியை காப்பாற்றிட்டாரு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.